வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மூக்கடலை குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் செய்ய போகிறோம். இது அப்படியே கறி சுவையில் தான் செய்ய போகிறோம். கார புளி குழம்பு மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த ஒரே குழம்பு போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி, கசகசா, தேங்காய் இதே தேவை. இதை மூக்கடலை கருப்பு இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை மூக்கடலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி செய்யணும். இல்லைன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா நைட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கோங்க. ஏன்னா குக்கரில் வேக வச்சா சீக்கிரம் 2-3 விசில்லே வெந்துடும். அதனால் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறேன். நான் கழுவிட்டு ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி திரும்ப ஒரு வாட்டி கழுவிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கு. சூடானதுக்கு முன்னாடி இந்த மூக்கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி போதும், ரொம்ப புளிப்பு வேணாம், கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். அதனால் தக்காளி கொஞ்சம் புளியும் சேர்க்குறோம். அதனால் ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு தான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 3-4 விசில் வர வச்சு குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது சுண்டலை வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வேகட்டு நம்ம தேங்காய் கொஞ்சமாக ஒரு 2-3 பத்தை தேங்காய் எடுத்து இது கூட சோம்பு, கசகசா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மூக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி குழம்பு வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு தான் புளி ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் கரைச்சி இந்த குழம்புல சேர்த்துட்டு மசாலா வீட்டில் எப்போவும் நம்ம அரைக்கிற குழம்பு தூள் எல்லார் வீட்டில் இருக்கிறதான் சேர்க்குறேன். மிளகாத்தூள் மட்டும் நான் தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். மஞ்சத்தூள் நான் பொடியிலே சேர்த்து அரைச்சதுனால தனியாக சேர்க்க மாட்டேன். அப்படியே பொடியோடு இருக்குது, அதனால் அப்படியே சேர்க்க போகிறேன். இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொதி வர்ற ஸ்டேஜில் முருங்கைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மசாலா நல்லா அந்த கடலையில், மூக்கடலையில் சேரணும். அது வரையும் நீங்கள் குழம்பு கொஞ்சம் திக்காக வரணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி பொங்காத அளவுக்கு நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ தாளிப்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ மசாலா தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மூக்கடலை முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும், இல்லை ஒரு 5 நிமிஷமாவது வேகணும். முருங்கைக்காய் வெந்ததுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க முடியும், கொஞ்சம் திக்காக வரணும். அதனால் ஒரு பக்கம் கொதியட்டும், குழம்பு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதியட்டும். இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே பொறுமையாக நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினாதே குழம்பு மணமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கு முன்னாடி குழம்போடு சேர்த்துக்கலாம். அது வரையும் நீங்கள் பொறுமையாக அந்த மாதிரி வதக்கி விடுங்க. நம்ம வந்து குக்கரில் வந்து சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கணும். அதில் தக்காளி போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். திரும்ப தேங்காய், சோம்பு, கசகசா இது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். வெந்ததுக்கு பின்னாடி இது கூட புளி கொஞ்சமாக சேர்த்து மசாலா சேர்த்து முருங்கைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு உங்கள் விருப்பம் இதெல்லாம் கலந்து நல்லா வேக வச்சு திரும்ப வேக வச்சுருக்கோம். முருங்கைக்காய் வேகணுங்கிறக்காண்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி அந்த குழம்போட கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காயை வந்து நான் வந்து தேங்காய் பால் மட்டும் தான் ஊற்ற போகிறேன். அப்படி கையில் நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தேங்காய் ஊற்றினோன்னா எல்லாருமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவாங்க. தேங்காய் ஊற்றிட்டு கொதி வரணும், ஏன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமே தேங்காய் கொதியலைன்னா. அதனால் நீங்கள் கொதிய விடுங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே கொதியட்டும். கொதிஞ்சாதான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா திக்காக அந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஒரு அருமையான மூக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு மட்டும் கிடையாது, நீங்கள் டிஃபனுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு முட்டைக்கோஸ் பொரியலும் பார்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு வேக வச்சுக்கலாம். கூட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி அந்த முட்டைக்கோஸை சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ வந்து கோஸை கழுவிட்டு இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் முட்டைக்கோஸு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டோம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக குழம்புத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க.
மஞ்சத்தூள் வந்து அந்த பொடியிலே இருக்குது. கறி மசாலா, கரம் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வாசனைக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. ஏன்னா தேங்காய் எதுவும் சேர்க்கலை. அதனால் முட்டைக்கோஸு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கடைங்கள்லாம் இந்த மாதிரி தான் சேர்த்துக்குவாங்க. கொஞ்சமாக சேர்த்தாதான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பருப்பு எல்லாமே அந்த மாதிரி முட்டைக்கோஸு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். தேங்காய் இல்லாமல் சாப்பிட முடியாது அந்த கூட்டு. அதனால் இந்த மாதிரி சேர்த்து இப்படி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழம்புக்கும் இந்த முட்டைக்கோஸு கூட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ கோஸ் வந்துருச்சு. மசாலா எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்குறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு கடுகு இதை வச்சு தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெயை விட்டு நல்லா சூடானதுக்கு முன்னாடி கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயம், சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு முட்டைக்கோஸோடு போட்டு நல்லா கலந்து விட வேண்டியதேன். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு கோஸோடு சேர்த்து கடைசியாக நல்லா கலந்து விடுங்க. இந்த மூக்கடலை குழம்புக்கும் இந்த கோஸ் பொரியலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லஞ்சு பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.